இருக்குன்னு நாங்களாக தான் வெளியே வந்துட்டோம். யாரும் சொல்லவெல்லாம் இல்லை, வெளியே போங்கன்னு சொல்லவும் இல்லை. நாங்கள் 8 பேர் போனோம். 8 பேருக்கு காலையில் விழுந்து மன்னிப்பு கேட்டார். கையெடுத்து கும்பிட்டுட்டு ரொம்ப அழுதுட்டார். நாங்கள் கூட தெம்பாக இருக்கோம், அவர் ரொம்ப இழைச்சி போய் தான் இருக்கார். சாப்பிட்டாரா சாப்பிடலையா அது தெரியாது, பாவம். ஆமாங்க, அவங்க காலில் தான், அந்த பொண்ணோட அவங்க அம்மா காலில், எல்லாத்து காலிலையும் இருந்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டார். நம்ம எப்படி அழுவோமோ அந்த நேச்சரில் தான் அழுதார். அவர் இவ்வளோ செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது அவர் சொந்த உழைப்பில் வந்த காசு, மற்றவங்க காசெல்லாம் கிடையாது. இதை அவர் இவ்வளோ கேட்கணும்னு நம்மக்கிட்ட ரிக்வஸ்ட் கிடையாது. ஆனால் இவ்வளோ ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறாருன்னா மனிதாபிமானத்தில் தான் கேட்குறாங்க. இல்லை காலை விழுந்தாலும் உங்களுக்கு எந்த மாதிரி தோணுச்சு? நம்ம பிள்ளை விழுந்தா எப்படி மன்னிப்பு எடுக்குமோ அந்த மாதிரி தான் விழுந்ததுங்க. இப்போ நாங்கள் செஞ்சது தானே தப்பு, நாங்கள் பிள்ளைகளை கூட்டிகிட்டு போனது தானே தப்பு, யாரை சொல்லி இது இல்லை. ஆனால் இவங்க கூட்டிகிட்டு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போனது தான் தப்புன்னு நான் சொல்லுவேன். 2வது பிரசவ பரிசோதனை சீக்கிரமாக பண்ணணும் தான் தப்புன்னு சொல்லுவேன். என் பேத்தி, பெரிய பேத்தி உயிரோடு இருக்கும்போது தான் என் பையன் கொண்டு போயிருக்கா. என் மருமொழியை சின்ன பேத்தியும் பார்க்காம அந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணலை ஜிஹெச்சில். இன்னமும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஜிஹெச்சில் இன்னும் பண்ணாமல் தான் இருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் என்ன ட்ரீட்மெண்ட் இப்போ எடுக்கிறாங்க? மெடிக்கல் காலேஜ் வராதுக்கு முன்னாடி இருந்த ட்ரீட்மெண்ட் இப்போ கிடையாது. ஒவ்வொருத்தரையும் வெயிட்டிங் தான் பண்ண வைக்கிறாங்க. சொன்னாங்க, அவங்க பார்க்கலான்னு தான் சொன்னார். வேற ஒன்றும் பண்ண முடியாதுல்ல அவரால். வரேன்னு சொல்லியிருக்காரு. அவங்களுக்கு ஆர்டர் கொடுத்தாங்கன்னா வருவாங்க.